ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ரெடி பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பில இருந்து அபிஷியல் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இரண்டாவது நோட்டிபிகேஷன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. 50 காலி பணியிடங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. இது இரண்டாவது நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 500 காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டாலே போதும். நீங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்க எல்லா அப்டேட்டுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டேஞ்சன்ட் கோட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். 2023 to 2024க்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ 5 வருடங்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து கிடைச்சிருக்குது. இதுல வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் பாத்தீங்கன்னா டிப்ளமோவா இருக்கட்டும், இன்ஜினியரிங்ல இருக்கட்டும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 2020, 21, 22, 23 இந்த வருடங்களை முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சோ இந்த நோட்டிபிகேஷன் பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் ரிலேட்டட்ங்க. ஏதோ ஒரு நீங்க ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசி இருக்கட்டும், டேஞ்சன்ட் கோவா இருக்கட்டும், இந்த இரண்டு துறைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் தான். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 காலி பணியிடங்கள் இருக்குது. ட்ரிபிள் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இசி டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இஐஇ டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 8000 ரூபாய் மாத சம்பளம் வந்து கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமா இருக்கட்டும், இன்ஜினியர் இருக்கட்டும், ஃபுல் டைம் வந்து நீங்க வந்து காலேஜ்ல போய் படிச்சவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப்னு சொல்லிட்டு எலிஜிபிள் கேட்டகரி இருக்கும். சோ நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே அதுல வந்து காமிச்சு கொடுத்துரும். நீங்க அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிசர்வேஷன் வேகன்சிஸ் அது வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி இந்த கேட்டகரி வைஸ்க்கு வந்து சர்டிபிகேட் இல்லாதவங்கள கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்குன்னா எதோட ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சொல்லிட்டு அதுவும் நீங்க வந்து டாக்குமெண்ட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ டேஞ்சன்ட் கோடைய வார்டு கோட்டா அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், சோ உங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, கான்ட்ராக்ட் பீரியடா இருக்கட்டும், டெம்பரவரி, கேஷுவல், ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இருக்கட்டும், இந்த கேட்டகரியில வந்து யாராவது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சோ அவங்களுக்கு கீழே நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% இந்த வார்டு கோட்டா வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். அதே மாதிரி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா 1 year வந்து இருக்கும். அதே மாதிரி ட்ரைனிங் எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. NATS வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்றீங்க. அது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய இமெயில் ஐடியா இருக்கட்டும், அதோடைய ஐடியா இருக்கட்டும், பாஸ்வேர்ட் இது ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு டேஞ்சன்ட் கோட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ண பிறகுதான் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம சொன்னதுதான் இது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MHRD NATS இந்த வெப்சைட்ல போய் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். இதுல அப்ளை பண்ண அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் NATS வெப் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ரெண்டு போர்ட்டலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இது அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர். 5ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. இன்னில இருந்து சரியாக 10 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஷார்ட் லிஸ்ட் டிக்ளேர் பண்ண வேண்டிய அந்த தேதியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க 26/2. அந்த வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. இப்பவே 5/3 இருந்து 8/3 வரைக்கும் 3 days வந்து வெரிஃபிகேஷன் இருக்கும். சோ ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரக்டா வந்து வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் தபால் கார்டும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி மூலம் வந்து தெரிவிப்பாங்க.
சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அப்ரண்டிஸ்ஷிப்காக நிறைய பேரே வந்து பாத்தீங்கன்னா 2020 இருந்து 23 வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அட்வான்டேஜ். சோ இதுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்த ஏஏ போஸ்ட் இருக்கட்டும், அசிஸ்டர் போஸ்டிங், சோ இந்த கேங்மேன் போஸ்டிங், இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி மூலியமாக. அதோடைய இது வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.